गौरकरदामदये महरग्रामदायिने नमो ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाष्टाय देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாத்துக்கும் தண்டவாத் பிரணாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ நம்ம பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். அதில் 36 ஸ்லோகங்கள் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ 37வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். நான் ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கிறேன். நீங்கள் உங்களை மியூட்டில் போட்டுட்டு அதை நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? யத்ய யதே न पश्यन्ति लोको अहदसेतशः कुलक्ष्यकृतं दोषं मित्रत् रोहे च पादकम् यद्यप्येते न पश्यन्ति लोकोपहदसेतशः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहेश पादकम्. அடுத்த ஸ்லோகம் 38. கதம் ந ஞேயமஸ்மாபிஹி பாபாதஸ்மன்னிவர்த்தித்தும் कुलक्षयकृतं दोषं प्रपश्यत् पर्जनार्दन कथं न ज्ञेयमस्माभिः पापादस्मन्निवर्तितुं कुलक्षयकृतं दोषं प्रपश्यत् पर्जनार्दन. மொழிபெயர்ப்பு. ஜனார்த்தனரே, பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டும்? ஸோ அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க? 2 ஸ்லோகம் 37, 38 நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் பகவானோட பேரை ஜனார்த்தனனே. ஜனார்த்தனன்னா ஜனங்களுக்கெல்லாம் உரியவர், எல்லாத்தையும் பாதுகாக்கிறவர் ஜனார்த்தனன். இப்போது மக்கள், ஜனங்கள் இல்லை பிரஜைகள், அவங்களெல்லாம் பாதுகாக்கிறவர் ஜனார்த்தனன்னா, இப்போ இவங்களையெல்லாம் கொல்ல போகிறதுக்கு நீ தூண்டுதலாக இருக்கியே, அது எப்படி ஜனார்த்தனா? அப்படிங்கிறதுக்காக இங்கே அர்ஜுனன் ஒரு வகையில் சொல்கிறதா பெரியவங்க சொல்கிறத கேட்குறோம் ஆச்சாரியர்கள். இப்போ இங்கே சொல்கிறாரு, இப்போ இவங்க கௌரவாஸ் இருக்காங்க இல்லையா, துரியோதனா அவங்களோட சகாக்கள், அவங்க தான் பேராசையால் மனசை போட்டு குழப்பிட்டு இதயமே இல்லாமல் நமக்கு துரோகம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு குற்றம் செய்கிறோம், குலநாசம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம், இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்க தயாராக இருக்காங்க இந்த செயலை செய்யறதுக்கு. இந்த அவமானக்குரிய செயல், அவமதிப்புக்குரிய செயலை செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியுமே எது தப்பு எது சரின்னு நமக்கு தெரியும்ல, இது பாவம் இது தர்மம்னு நமக்கு தெரியும்ல. அப்போ நம்ம ஏன் இதை செய்யணும், நம்ம ஏன் இந்த பாவ செயலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். இது நியாயமான கேள்வி தானே? இப்போ நம்ம நல்லவங்க, இப்போ நல்லதே நம்ம நினைக்கிறோம், நல்லதே செய்கிறோம்னு வச்சுக்குவோம். இப்போது நம்ம யோசிப்போம், நம்ம நல்லது தான் நினைக்கிறோம், இவங்க ஏன் இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சில சமயம் யோசிப்போம். நம்ம நல்லவங்களா இருக்குமே, நமக்கு ஏன் இந்த மாதிரி துரோகங்கள் நடக்குது, இல்லை தவறுகள் நடக்குது, நம்மளோட வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சில சமயங்களை நம்ம யோசிச்சதுண்டு. சரியா? அப்போது இது நம்மளோட எல்லாமே நம்ம தலைவிதிப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் பகவானோட பக்தியில ஈடுபடும் போது நம்ம தலைவிதி கூட மாற்றி எழுதப்படுறது நிஜம்தான் இல்லையா? அப்போ இவங்க அர்ஜுனனுக்கு
இதுல வந்து இவன் தர்ம வழியில போறதுனால கண்டிப்பா அவனோட டெஸ்டினி என்னவா இருக்கும், அவனோட தலையில எழுதப்பட்டது வெற்றிதான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் அர்ஜுனன் குழம்பன மனநிலையில இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தர்ம வழியில நம்ம போகிறோம், நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கல. நம்ம இந்த உயிர்களை கொண்டு அந்த வெற்றியை சம்பாரிச்சுக்கணுமா. சத்திரியர்களுக்கு வந்து என்னன்னா யுத்த தர்மத்துல பொறுத்த வரைக்கும் சத்திரியர்கள் வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இப்ப இந்த காலத்துல கூட ஆர்மின்னு இருக்கு இல்லையா, நம்ம ஒவ்வொரு நேஷனுக்கும் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆர்மின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதுல இருந்தா கூட நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு உயிர் தியாகம் செய்யற அளவுக்கு அவங்க தயாரா இருக்காங்க, நாட்டுக்காக உயிரை விடுற அளவுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, யுத்த தர்மா பிரகாரம் அந்த மாதிரி போர்ல வந்து தனக்காக இல்லாம மக்களுக்காக உயிரை விடுறதுக்கு தயாரா வந்தவங்க எதிரியோட இடையில சைட்ல இருந்தாலும் சரி, நண்பர்கள் சைட்ல இருந்தாலும் சரி, அதாவது நல்லவர்கள் சரி, தர்மா வழியில இருக்கிற சேவகர்கள் கூட இருந்தாலும் தீயவர்கள் கூட இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. எதனாலன்னா அவங்க வந்து சுயநலம் பெற்று வந்திருக்காங்க, எது எப்படியோ தர்ம வழியில போறாங்களோ அதர்ம வழியில போறாங்களோ, ஆனா அவங்களுக்கு அது அந்த உயிரை அங்க இழந்ததுக்காக, போர்ல இழந்ததுக்காக அவங்களுக்கு சொர்க்கம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கிடைக்கும். சொர்க்கம்னா அது நிரந்தரம் கிடையாது, அங்கேயும் போகணும், கொஞ்ச காலம் இருக்கணும், அதுக்கப்புறம் திரும்பி வரதான் செய்யணும் இல்லையா. அதனால சொர்க்கம்ங்கிறது நிரந்தரம் கிடையாது, பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது கிடைக்கும், அது அப்படிங்கிற கேரண்டி அப்படிங்கறது நம்ம பார்ப்போம், பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல பார்ப்போம், அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு, என்ன சொல்றாரு, போட்டியாளர்களால் சூதாட்டத்திற்கோ போருக்கோ அறை கூவப்பட்டால் சத்திரியன் மறுக்க கூடாது. எனவே இந்த நியதிப்படி துரியோதனின் கும்பலால் சவால் விடப்பட்டிருக்கும் அர்ஜுனன் போரை மறுக்க முடியாது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருதராஷ்டிரன் பசங்க துரியோதனன், அவனோட மாமா வந்து தாய்மாமன் வந்து சகுனி, அவன் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து அந்த சூதாட்டத்துக்கு கூப்பிடுன்னு சொல்லும் போது, இப்ப சத்திரியனா இருக்கிறவங்க வந்து ஒரு போட்டிக்கு அழைச்சா அவங்க போய் தான் ஆகணும், அதுதான் சத்திரிய தர்மம். அவங்க வந்து இல்ல நான் இது சூதாட்டம் வந்து கெட்டது, நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணரே சொல்லுவார், அவன் எப்படி துரியோதன் சகுனியை வச்சுட்டு ஆடுனா அது மாதிரி நீ என்ன வச்சுட்டு ஆடி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கூட ஒரு கட்டத்துல கேட்பார் மகாபாரதத்துல. அப்போ கிருஷ்ணரை வந்து கூப்பிடணும்னு யுதிஷ்டருக்கு தோணல, ஏன்னா எல்லாமே கிருஷ்ணரோட ஏற்பாடு. பகவான் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி அவர் வந்து பரமாத்மாவா எல்லா திரியத்திலும் இருக்காருதான். அப்ப நம்மள வந்து சில விஷயங்கள் அவர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அதுபடி நம்மளை செய்ய வைப்பாரு, இல்ல பேச வைப்பாரு, இல்ல செய்யாம இருக்க வைப்பாரு, இல்ல பேசாம இருக்க வைப்பாரு. அது மாதிரிதான் யுதிஷ்டன் வந்து அங்க பேசாம விட்டுறான், கிருஷ்ணரை கூப்பிடல, கிருஷ்ணருக்கு சொல்ல கூட இல்லை, சூதாட்டம் அழைக்கிறாங்க நான் என்ன பண்றதுன்னு ஒரு ஆலோசனை கூட கேட்கல. இது ஒரு சத்திரிய தர்மம் வந்து, ஏன்னா இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு விட்டுருக்கலாம். இல்ல இது வந்து பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தானே. இப்ப சூதாட்டம்ங்கிறது பகவான் என்ன சொல்ற 4 விஷயங்கள், அதை நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பாவத்துல இருந்து நம்ம விடுபடுவோம், புதுசா எந்த பாவத்தையும் நம்ம சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த 4 விஷயங்கள், நியமங்கள். என்னென்ன அப்படின்னா, புலால் உண்ணக்கூடாது, சூதாட்டம் கூடாது, தகாத உறவு கூடாது, அப்புறம் என்னது நோ மீட் ஈட்டிங், நோ illicit sex, நோ இன்டாக்சிகேஷன், இந்த போதைப் பொருள்களுக்கு நம்ம அடிமையாக கூடாது, அதுல அந்த வழியில போகக்கூடாது. இந்த 4 விஷயங்களை பண்ணும்போது நீங்களே நினைச்சு பார்க்கலாம், இப்போ சூதாடாம இருந்தோம்னாலே நம்ம வந்து நம்மளோட புலன்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். இப்போ சூதாடிட்டு இருக்கும்போது ஒரு கோவப்படுறமான சூழ்நிலைகள் வர்றது ரொம்ப இயல்பான விஷயம் இல்லையா. நம்ம ஒருத்தர் தோக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வரும், இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறவங்க மேல பொறாம வரும், அது கோபமா மாறும். அந்த கோபம் வந்து அது எதிரி மாதிரி பார்க்க தோணும், அது கொலை பண்ற அளவுக்கு கூட நம்மளை தூண்டி விடும் நம்ம மனச. அதனால அதனோட விளைவுகள் வந்து ரொம்ப எதிர்மறையா இருக்கும், அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் சூதாட்டம் கூடாது. அதே மாதிரி தகாத உறவும் கண்டிப்பா கூடாது, அதனால நம்மளுக்கு விளைவுகள் என்னன்னு நமக்கே எல்லாம் தெரியும். சரி, இப்போ புலால் உண்ணக்கூடாது, அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு உயிரை வந்து நான் கொன்னாலும் சரி, இன்னொருத்தவங்க கொன்னாலும் சரி,
இப்ப நம்ம சாப்பிட்றோங்கிறதுக்காக தான் இன்னொருத்தவங்க கொல்றாங்க. இப்ப நான் வந்து சொல்லலாம், இல்லப்பா நான் சாப்பிடல, நான் கொல்லல, இன்னொருத்தவங்க தான் கொல்றாங்க. நான் சமைக்கவல்ல மாட்டேன், நான் தொடவல்ல மாட்டேன், இன்னொருத்தவங்க தான் சமைக்கிறாங்க. உங்க வேலை என்ன அப்படின்னா, நான் சாப்பிட மட்டும்தான் செய்வேன்னா, நீ சாப்பிட்றதுனாலதானே ஒருத்தவங்க கொல்றாங்க, ஒருத்தவங்க வாங்கிட்டு வராங்க, ஒருத்தவங்க சமைக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன அளவுக்கு பாவம் சேருதோ உனக்கும் அந்த அளவுக்கு பாவம் சேரும். அந்தந்த அந்தந்த செயலுக்கு தகுந்த மாதிரி பாவங்கள் இருக்கும். முக்கியமா பார்த்தா சாப்பிட்றவங்களுக்கு தானே அதிகமான பாவம் வரும். சமைக்கிறவங்க அவங்க ஒரு கடமையா செய்யறாங்கனாலும் அவங்களுக்கும் அந்த பாவம் வரதான் செய்யும். ஆனா சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் அதிகமா பாவம் வரும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே நம்மளோட பாவ மூட்டை மூட்டையா இருக்குது. அதையவே நம்ம இன்னும் அழிக்கல. அதை அழிக்கிறதுக்கே நம்ம பல லட்சக்கணக்கான ஜென்மங்கள் எடுக்க வேணும். அதுலயும் புண்ணியங்கள் செய்யணும், பாவங்களை குறைக்கணும். அதுக்கு வந்து தீர்த்த நதியில நீராடுறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. ஆனா கலியுகத்துல பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். அதை சொல்லியே நம்ம பாவத்தை தீர்த்தரலாம். இருந்தாலும் புது பாவங்களை நம்ம சேர்க்காம இருக்கணும்னா இந்த 4 விஷயங்களை நம்ம வந்து கோட்பாட்டுகளை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்ப புதுசா ஒருத்தங்க பாவம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா பழைய பாவமும் இருக்கு, புதுசும் இருக்கு. அப்ப இது வந்து எல்லை இல்லாம போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியும் போய்கிட்டே இருக்கும். அதுக்குதான் நம்ம இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தினசரி நம்ம உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும். பகவானை வந்து நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இவங்க இருக்காங்க அசுரர்கள் தேவர்கள்னு சொல்லிட்டு. ஒரு தடவை என்னாச்சு, இந்திரன் வந்து யானையில வந்துட்டு இருக்காரு. ஐராவதா அப்படிங்கிற யானை அவருக்கு சமுத்திரமந்தன் கிடையும் போது அவருக்கு அந்த யானை கிடைக்கும். அப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். இந்திரனுக்கு வந்து எப்பவுமே ஐராவதாங்கிற யானை இருக்கதான் செய்யுது. இன்னொன்னு சமுத்திரமந்தன் கிடையும் போதுதான் அந்த யானை கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சோ இது எதுவோ எது எப்படியோ நம்மளுக்கு தெரியும், இந்திரனுக்கு வந்து ஐராவதா யானைன்னு ஒண்ணு இருக்குது. இப்போ துர்வாச முனியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எவ்வளவு கோவக்காரன்னு. ஒரு விஷயத்துக்கு வந்து சட்டுன்னு கோவப்பட்டுருவாரு அவருக்கு திருப்தியா இல்லைன்னா. இப்போ இவரு இருக்காரு இல்லையா, நம்ம இந்திரன் யானையில வந்து ஒரு தடவை வந்துட்டு இருக்கும் போது ரொம்ப இந்திரன் எப்படி இருப்பாரு, தேவேந்திரன், எல்லா தேவர்களுக்கும் அவர் தான் தலைவர், அவர் தான் ராஜா, ரொம்ப அம்சமா தான் இருப்பாரு. இதை பார்த்த துர்வாச முனிக்கு ஆனந்தம், இந்திரனை பார்த்திருக்கேன்னு. அப்ப மாலையை கழட்டி அவர் கழுத்துக்கு போடுறாரு இந்திரன். இது வந்து ஒரு பண்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இயற்கையான பண்பாடு. நம்மளோட குரு மகாராஜ் எல்லாம் இருக்காங்க, குரு இருக்காங்க சாபகத்துல அப்படின்னா அவங்க வந்து இப்ப வகுப்பு முடிச்சோன்னையும் ஒரு சின்ன பையனுக்கோ இல்ல ஒருத்தங்களுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க யாருக்காவது அவங்களுக்கு அந்த டைம்ல யாருக்கு கொடுக்கணும்னு பரமாத்மா சொல்றாரோ அந்த சமயத்துல அந்த குரு வந்து அந்த வகுப்பு முடிஞ்சோடனே அவர் கழுத்துல போடப்பட்டிருக்கிற மாலையை எடுத்து அதை ஒரு மரியாதையோட இன்னொருத்தவங்க கழுத்துக்கு போடுவாங்க. அவங்க கழுத்துல மாலை வந்ததே வந்து ஒரு பிரசாதம் தான் இல்லையா, பகவானோட மாலையை தான் இவங்க கழுத்துக்கு போடுறாங்க. இவங்க அந்த மாலையை எடுத்து இன்னொருத்தவங்க கழுத்துக்கு போடும்போது அவங்கள விட சின்னவங்களா இருக்கிறவங்க யாராவது தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க கழுத்துல இருந்தது பெரியவங்களுக்கு போட மாட்டாங்க இல்லையா, அவங்கள விட சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு, வயசுலயோ இல்ல பக்தியிலயோ முதிர்ச்சி அடையாதவங்களுக்கு போடுவாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுது, அது மகா பிரசாதமா ஆகுது. ஒருத்தர் இருந்து இன்னொருத்தங்க கிட்ட வருது அந்த பிரசாதம் போது அது மகா பிரசாதமா மாறுது. அப்ப ஒரு பக்தர்கிட்ட இருந்து வர்றது இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நம்மளோட பண்பாடா. அந்த மாதிரிதான் துர்வாச முனி என்ன பண்ணுவாரு, அவரோட மாலையை எடுத்து இந்திரன் கழுத்துல போடுவார். ஆனா அதனோட மதிப்பு அந்த அளவுக்கு புரியாத அந்த இந்திரன் என்ன பண்ணிடுவாரு, ஒரு கர்வத்துல சரி மாலை அப்படி குத்துற மாதிரி இருக்குன்னு நினைச்சாரோ என்னமோ ஐராவதனோட அந்த தும்பிக்கையில மாட்டி விட்டுருவார். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்தோடனையும் ஹேங்கர் எங்கேயாவது இருந்ததுன்னா நம்மளோட துப்பட்டாவையோ இல்ல போட்டுட்டு வர ஜாக்கெட் ஏதாவது இருக்கும்ல, இப்போ நாங்க ஆஸ்திரேலியால எப்பவுமே குளிரா இருக்கும், வெளியில ஜாக்கெட் போட்டுட்டு போவோம், ஜம்பர்னு சொல்லலாம்ல, அது மாதிரி ஸ்வெட்டரை விட அது ஒரு வேற மாதிரி திக்கா இருக்கும் இல்லையா. அதை வந்தோடனே என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்க அந்த ஹேங்கர் இதுல மாட்டி வச்சுட்டு தான் உள்ளேயே வரணும். அந்த மாதிரி அதை போட்டுக்கிட்டு உட்காந்து எதுவும் செய்ய முடியாது இல்லையா, அதனால மாட்டிட்டு தான் உள்ள வரும். அது மாதிரிதான் இப்போ வீட்டுக்குள்ள வரும்போது ஷர்ட்டை கழட்டி பெரியவங்க மாட்டி வைப்பாங்க ஹேங்கர், இல்ல சாவியை மாட்டுற மாதிரி இவன் என்ன பண்ணா இந்திரன் அந்த ஹேங்கர்ல, அதாவது தும்பிக்கையில, யானையோட தும்பிக்கையில மாட்டிடுறாரு. இதை பார்த்த துர்வாச முனிக்கு கோபம் வந்துருச்சு. எப்படி நீ என்னோட மாலையை மதிக்காம இப்படி ஒரு பிராணியோட தும்பிக்கையில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து
சாபமும் கொடுத்துட்றாரு. அவருக்கு அது ரொம்ப பரிச்சயமான விஷயம் தானே. ஒரு கோபம் வந்து அவர் சாபம் கொடுப்பாரு. அவர் என்ன பண்றாரு, நீ வந்து உன்னோட கர்வம் ஆணவம் எல்லாம் உனக்கு செல்வம் செழிப்பா இருக்கிறதுனால தானே, அது இல்லாம நீ போக கிடக அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவாரு. உடனே இவருக்கு வந்து சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். அசுரர்களுக்கு சக்தி அதிகமாகி என்ன பண்ணுவாங்க, அசுரர்கள் எல்லாம் தேவ லோகத்தோட சக்தி, அதாவது அவங்களோட சொத்து இதெல்லாத்தையும் அபகரிச்சிருவாங்க. அப்போ இது வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தான். எப்பவுமே தேவர்களுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா அவங்க பிரம்மா கிட்ட போவாங்க. பிரம்மா வந்து எல்லாரும் சேர்ந்து விஷ்ணு கிட்ட போலான்னு சொல்லி விஷ்ணு கிட்ட போவாங்க. இது வந்து ரொட்டேஷனலா நடக்கிற விஷயம்தான். இப்ப நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதானே நடக்குது. நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைப்போம். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். பகவானை கும்பிடுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், தரிசனம் எடுப்போம், நல்லா வேண்டிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எப்படியோ சமாளிப்போம். அது பிரச்சனை அதுவா போகும், இல்லைன்னா யாராவது மூலியமா போகும், இல்லை நம்மளே சால்வ் பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆனா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் அதோட நின்றுதா வாழ்க்கை இல்லை. இன்னொரு ப்ராப்ளம் வேற யாராவது மூலியமாவோ, ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலியமாவோ, இல்லை நம்மளோட மனசு மூலியமாவோ நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. திருப்பி இதே தான், நம்ம பகவானை கும்பிடுவோம், பிரச்சனை போகும், அப்ப திருப்பி இன்னொரு பிரச்சனை வரும். அதே கதை தான் இங்க தேவர்களுக்கும் நடக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. பிரம்மா கிட்ட போறாங்க. அவரு என்னால என்னப்பா முடியும், நம்ம இவர்கிட்ட போவோம் விஷ்ணு கிட்டன்னு. விஷ்ணு எல்லாத்துக்கும் கண்ணுக்கு உடனே தெரிய மாட்டாரு, பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கு. அப்ப பிரம்மா வந்து ஸ்பெஷலா பிரேயர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாரு. பிரார்த்தனை பண்ணோன்னையும் உடனே கண்ணுக்கு தெரியறாரு விஷ்ணு. அப்ப பிரம்மா நடந்ததை சொல்றாரு. பிரம்மா விஷ்ணுக்கு நடந்தது தெரியாமையா இருக்கும். பிரம்மாவே சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதது இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கும், நீங்க தான் இதை சமாளிச்சு கொடுக்கணும். அப்பதான் அவர் ஐடியா கொடுப்பாரு விஷ்ணு, சரி போய் சமுத்திர மந்தனம் கடைங்க அப்படின்னு. இப்போ அர்ஜுனாவும் பிரச்சனையில இருக்கோம். அவனும் என்ன பண்றான், பகவான் கிட்ட வேண்டான். அதாவது வேண்டான்னா இப்ப நம்ம உட்காந்து பிரார்த்தனை பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கு, அத்தை பையன் மாமா மையங்கிற உறவு இருக்கு. அதனால அவன் வந்து நேரடியா பார்க்க முடியறதுனால அவனோட அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம கண்ணில் தெரியாத பகவானை வந்து ஒரு நம்பிக்கை ரீதியா, பகவானோட பக்தர்கள் மூலியமாவும் நம்பிக்கை மூலியமாவும் நம்ம பார்க்கிறோம் பகவானை, இல்லையா? நம்மளோட மனசால புஸ்தகங்களால பார்க்கிறோம். அர்ஜுனன் நேரடியாவே பார்க்கணும். அது ஒண்ணு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக பகவத்கீதை எந்த விதத்திலையும் குறையறது கிடையாது அதனோட மதிப்பு. அர்ஜுனனுக்கு நேரடியா கொடுத்தாலும் சரி, நம்ம ஆச்சாரியர்கள் மூலமா நமக்கு கிடைச்சாலும் சரி, அதனோட மதிப்பு, அதனோட பாடங்கள் எல்லாமே ஒரே இதுதான். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து அந்த குழப்பத்துல இருக்கும்போது பகவான் கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்புற மாதிரி தான் இங்க தேவர்களும் புலம்புறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் பிரச்சனைன்னு வந்ததுன்னா நம்மளும் அதே தான் பண்ணணும். பகவான் கிட்ட நம்ம முறையிடணும். வேற யார் இருக்காங்க? அவர்தான் அகம் பீஜ பிரதாபிதக அப்படின்னு. அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அப்பா. அவர்கிட்ட தானே நம்ம முறையிடணும். அதுதான் அங்க நடக்குது. சரி, 39 ஸ்லோகம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாஹ சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணமதர்மோபி பவுத்யுத. குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாஹ சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ண மதர்மோபி பவத்யுத. மொழிபெயர்ப்பு: குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் நீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். இப்போ நம்மளோட வர்ணாசிரமம் தர்மம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இப்போ சத்திரிய, அதாவது பிராமண, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரான்னு 4 வர்ணங்கள் இருக்கு. ஆசிரமங்கள்னு சொன்னோம்னா பிரம்மச்சாரி ஆசிரமம் இருக்கு, கிரகஸ்தா, அதாவது பிரம்மச்சாரின்னா அதாவது 5 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும், அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஏஜ் குரூப்ல குருகுலத்துல போய் கல்வி கற்றுக்கிறது, எல்லா கலைகளையும் கற்றுக்கிறது. 24-25க்கு மேல கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணோடனே அதுக்கு பேர் கிரகஸ்தா அப்படின்னு சொல்றோம். ஒரு கிரகத்துல போய் அவங்க ஸ்தாபிக்கிறது.
அதுக்கப்புறம் வயசான அந்த ஏஜ்லயே குழந்தையெல்லாம் பெற்று ஒரு 50 வயசுல மனைவியும் கணவனும் மனைவியும் வானப்பிரஸ்தா கோயில் கோயிலா போயிட்டு வந்து பகவானை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பக்தர்களோட சங்கத்தை எடுத்துக்கிட்டு நல்லா பக்தியில நல்லா ஈடுபடுவாங்க. ஏன்னா அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்காக அவங்க பாடுபடுறது, உழைச்சு சம்பாதிக்கிறது, அவங்களுக்காகவே வாழ்றதுங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால பகவான் பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க இதுக்காகவே. ஆனா நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதோட கருணையால நம்ம கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்தே எவ்வளவு அழகா பக்தி பண்ணலாங்கிறத வந்து அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணுங்கிறதுல வரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அழகா அமைச்சு கொடுத்துருக்காரு. நம்ம கோயில்கள்ல சேவை பண்றது, பிரசாதம் குக் பண்றது, சமைக்கிறதுக்கு உதவி செய்யறது, பகவத்கீதை வகுப்புகள்ல நம்ம கலந்துக்கிறது, இல்ல நம்மளே கூட கொடுக்கறது, அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஃபீஸ்ட் இருக்கும் இல்லையா, சண்டே ஃபீஸ்டோ சாட்டர்டே ஃபீஸ்டோ, அதுக்கு நம்மளால முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை நம்மளால நம்மளோட உடல் மூலியமா ஏதாவது சமைக்கிறதுக்கோ இல்லை எதுக்காவது உதவி செய்யறதோ அதுக்கெல்லாம் நம்மளை ஈடுபடுத்தும் போதே நம்ம வந்து தினசரி இந்த மாதிரி ஒன் ஆர் டூ திங்ஸ்ல நம்மளை ஈடுபடுத்திட்டே வரோம். வீட்லயும் நம்ம சாமி கும்பிடுறோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம். அப்படிங்கும் போது பக்தியில தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். பக்தியை மையமா வச்சுதான் நம்மளோட வாழ்க்கை சுழற்சியா நம்ம சுத்திக்கிட்டே இருக்க போகணும் இல்லையா. அந்த மாதிரிதான் ஸ்ரீல பிரபுபாத் வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால நம்ம வந்து தனியா எதுவும் பண்ணணுங்கிறது இல்லை. பட் இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா யாத்திரைகளுக்கும் அப்பப்ப நம்மளோட பொருளாதாரத்தை பொறுத்து, நம்மளோட மனநிலைமையை பொறுத்து, உடல் நிலையை பொறுத்து எப்பாவது நம்மளுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த பிராப்தமும் இருந்ததுன்னா நம்ம போயிட்டு வரலாம். ஸோ நான் யாத்திரைகளுக்கு போகிறது ரொம்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஒன்றுக்கும் கூட நான் போக முடியாது. ஸோ இப்போ இங்கே இருக்கும்போது இப்போ பக்கத்தில் ஏன்னா உடல்நிலை காரணம் நம்மளால எல்லா டைமும் போயிட்டு வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்க முடியாது திரகாத்திரமா. ஸோ அதனால நம்மளோட பர்சனல் சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பண்ணலாம். இப்போ வெளியில போய் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதும் இல்லை. அதுதான் நான் சொன்னேன்ல, பிரபுபாத் நம்ம வீட்லயே இருந்து எவ்வளோ அழகா நம்ம பக்தி பண்ணலாங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறது, பகவான் கோயிலுக்கு போறது, அங்க சேவை பண்றது, அந்த மாதிரி அதுலயே நம்ம தீர்க்கமா நம்ம பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இஸ்கான்ல ஒரு பக்தர் இருந்தாங்க, அந்த அம்மா மாதாஜி இருந்தாங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கணவரோட கனவுல வந்து கவலைப்படாதீங்க, நான் பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து அடைஞ்சிட்டேன், நான் வந்து பெருசா ஒன்றும் பக்தி பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நான் எந்த தகுதி எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா கிருஷ்ணர் என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு அவரோட லோகத்துக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணலை. வகுப்புகள் கொடுக்கறதோ இல்லை பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், டெம்பிள் ப்ராஜெக்ட்னு அதில் ஈடுபடுறதோ அந்த மாதிரியும் நான் பண்ணலை. நான் சிவனேன்னு தான் இருப்பேன். நான் பாட்டுக்கு வீட்டில் இருப்பேன், பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவேன், பகவானை பற்றி கேட்குறதோ படிக்கிறதோ எதா இருந்தாலும் நான் எனக்குள்ள பண்ணிட்டு இருந்துக்குவேன். ஆனால் எனக்கே எப்படி உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அந்த பக்தர் மாதாஜியோட, அதாவது அந்த மாதாஜியோட கனவுல இந்த மாதாஜி சொல்லவும் அவர் இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பக்தர்களுக்கு ஒரு ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியே தோணும். நான் ஒன்றும் சரியா கைங்கரியம் பண்ணல பகவானுக்கு, நான் இன்னும் சேவை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ரூபத்துல வகையில இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாலும் அதுக்கு காரணம் இருந்ததுன்னா சரி, அது பகவானுக்கும் உங்களுக்கும் உள்ள விஷயம்தான். இதுல யாரும் தலையிடணும்னு இல்லை. ஏன் நீ இதை பண்ணல, நீ ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இல்லையா. குரு ஸ்தானத்துல அந்த பிரதிநிதி ஸ்தானத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு அவங்க குரு, அவங்க உங்களுக்கு அத்தாரிட்டியா இருக்காங்கன்னா அவங்க உங்களை கேட்கலாம். இப்ப நான் வந்து உங்களை கேட்கறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் எனக்கு கிடையாது இல்லையா. ஏன் பண்ணலாமே அப்படின்னு சொல்றதுக்கும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும் இல்லையா. ஏன்னா எல்லாருமே அடல்ட்ஸ், எல்லாருமே பெரியவங்க, எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது தெரியும், எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. பகவானை பத்தி எல்லாருமே கேட்கிறோம், பகவானை பத்தி பேசுறோம். ஸோ பகவான் நம்ம மனசுல மனசுலயும் ஆழமா பரமாத்மாவா இருக்காரு, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, இதெல்லாமே நிஜம். அப்படி இருக்கும் பட்சத்துலயும் நம்ம ஒரு விஷயங்களை பண்ணல அப்படின்னா காரணம் என்னன்னு நம்மளே நம்ம உட்காந்து யோசிச்சு அதை நம்மளே நிவர்த்தி பண்றதுக்கு முயற்சி செய்யலாம், இல்ல பகவான் கிட்ட கேட்டு அதை நிவர்த்தி பண்ண சொல்லி போகலாம். இதை மத்தவங்க வந்துதான் அதுல இன்டர்ஃபியர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது.
இல்லையா? இப்போ இந்த மாதாஜி இப்படி சொன்னதுனால கனவுல அவர் எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும், ஏன்னா நம்மள சில பேர் இதுல மனசுல போட்டு புழங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாவே எல்லாத்துக்கும் சொன்னாரு. இங்க பாருங்க, என்னோட மனைவி இப்படிதான் இருந்தா, ஆனா இந்த மாதிரி அவளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவ சொல்றத என் கனவுல வந்துச்சு, அதனால உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் பெருசு பெருசா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணல, ப்ரோக்ராம் பண்ணலன்னு வருத்தப்படாதீங்க. பகவானோட பக்திங்கிறது மனசளவுல இருக்கணும். பகவானுக்கும் உங்களுக்கும் தெரியிற விஷயம் தானே இது, அதுதான் நாம சொல்லுவோம். அதனால நம்ம அதை எப்படி அதுல இருந்து எப்படி முன்னேறுவோங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிடுறதோ இல்ல நான் இன்னும் பண்ணலையே, இப்படியே இருக்கனே அப்படின்னு நினைச்சு வருந்திட்டு மட்டும் உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். குரு கிட்ட நம்ம கருணையோட இருக்கிற குரு கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும், அவ்வளவுதான். இப்ப எப்படி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை குருவா ஏத்துட்டு ஆலோசனை கேட்கிறாரு, அந்த மாதிரிதான் இப்ப 2வது அத்தியாயத்துல வரும், அவரு குருவா ஏத்துக்கிற அந்த ஸ்லோகம் வரும் 2வது அத்தியாயத்துல. பட் இப்பவும் அவரு கேட்டுக்கிட்டுதான் இருக்காரு. ஒரு இப்ப நம்மளோட ஃப்ரெண்டே வந்து ஒரு சீனியர் பொசிஷன்ல இருந்தா நம்ம சில விஷயங்கள் கேட்போம், ஆலோசனை பண்ணுவோம். அந்த மாதிரிதான் இப்போ கேட்கிறாரு. அர்ஜுனனுக்கு ஆலோசகராகவும் தான் பார்த்தசாரதியாவும் தான் பகவான் வந்திருக்காரு, 2 ரோல்ல வந்திருக்காரு பகவான், இல்லையா? அப்புறம் குருவாவும் மாறுறாரு, பகவானாவும் இருக்கிறத காமிக்கிறாரு. அதெல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பக்தி பண்ணுங்க, நான் சொன்னதை பண்ணுங்க, டெய்லிக்கும் ஸ்ரவணம் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ பகவானை பத்தி கேளுங்க. ஜபமாலை 64 தடவை சாண்டிங் பண்ணும். சரி முடியாது உங்களால, எனக்கு தெரியுது, 16 முறைனாவது சாண்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4 கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்க. மீட் ஈட்டிங், அதாவது புலால் உண்ணாம, மாமிசம் எல்லாம் எடுக்காம, தகாத உறவு வச்சுக்காம, சூதாட்டம் இல்லாம, இது போதை பொருள்ல போதை வஸ்துக்கள்ல ஈடுபடாம இருங்க போதும். இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், இல்லையா? முடிஞ்சா காலையில கோயிலுக்கு ஆர்த்தியெல்லாம் அட்டன் பண்ணி, முடியாதவங்க என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியாது, மனசளவுல பண்ணுங்க. இததான் சொல்றாரு. இத பண்ணீங்கனாலே நீங்க உங்களுக்கு தகுதி இல்லை, பகவான் லோகத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைன்னா கூட நான் பின்னாடி பக்கம் கதவு வழியா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவேன், நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்றாரு. இது நிறைய இடத்துல இது சொல்லப்படுது. எதுக்காக அவர் சொல்றாரு? இப்போ வந்து இப்போ நம்ம குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, டீச்சரா இருக்கும், குழந்தைங்க இருக்கு, சில குழந்தைங்க நல்லா படிக்கும், ஒரு சில குழந்தைங்க நல்லா படிக்காது, ஆனா ஒழுக்கமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீ தெரிஞ்சதை எழுதி வையே, நான் உனக்கு போட்டு பாஸ் பண்ணி விட்டுறேன், விடு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது பேப்பரை ஃபில் பண்ணி வைப்பா, நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நீ ஒழுக்கமா இருக்க, நான் சொன்னதெல்லாம் கேட்கற, படிப்பு தான் மண்டையில ஏற மாட்டேங்குது, பரவாயில்ல, ஆனா எதையாவது எழுதி வை, தெரிஞ்சதை எழுதி வை. அதே மாதிரி நம்ம சாஸ்திரத்தை கரைச்சு குடிக்கணும், ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும், சமஸ்கிருதத்துல பேசணும், இல்ல ஸ்லோகங்களை படிக்கணும்னா வராதே, வரமாட்டேங்குது, எல்லாத்துக்கும் வராதே. அதுக்காக அதுல படிச்சாதான் நம்ம கிருஷ்ண லோகத்துக்கு போக முடியுமா என்ன? கிடையவே கிடையாது. நம்ம அந்த குழந்தைங்க மாதிரிதான், அந்த நல்லொழுக்கத்தோட இருக்கிறோமா, பகவான் பிரதிநிதியா வந்த ஸ்ரீல பிரபுபாத் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், இஸ்கானோட ஃபவுண்டர் ஆச்சாரியர், நமக்காக புஸ்தகத்தை பல புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இல்லாம பல புஸ்தகத்துல சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு, இல்லையா? எதுக்காக அப்படின்னா, எல்லா வேதங்கள் எல்லா புராணங்களும் உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு வயசும் இல்லை, அறிவும் இல்லை, பக்குவமும் இல்லை, அதுக்கு நல்ல குருவும் நமக்கு கிடைக்கிறது சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எங்க போய் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில ஒரே ஒரு ஜென்மத்துல நம்ம பகவான லோகத்துக்கு அடைய போறோம், பரமபதத்தை அடைய போறோம்? இது கிடையாது. அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி புஸ்தகம் கொடுத்து, இதை மட்டும் படி போதும், நான் சொன்னதை கேளு, சொன்னதை ஃபாலோ பண்ணி போதும், ரொம்ப பெருசா இல்லை, 16 முறை சாண்டிங் பண்ண. அப்ப தீட்சை எடுக்கணும்னாலே இந்த ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணியிருந்தா தான் நீங்க உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்குன்னு அர்த்தம். தீட்சைங்கிறது ஒரு பகவானோட பக்தியில ஆரம்ப நிலை தான் தீட்சை. தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ பக்தி பண்றதுக்கு ஒரு பரம்பரை கூட கனெக்ட் ஆயிருக்கிறோம். மொபைல சார்ஜ் போடும்போது இன்டர்நெட் இந்த எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ஷன் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா தான் மொபைல் சார்ஜ் ஏறும். மொபைலை சும்மாவே வச்சுக்கிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம கனெக்ஷனையும் கொடுத்தாச்சாலும் சுவிட்ச் ஆன் பண்ணாம இருந்ததுன்னா சார்ஜ் ஏறாது. அது போல நான் இப்ப சாஸ்திரத்தை படிக்கிறேங்க, அப்பப்ப படிக்கிறேங்க, கேட்கறேங்க, சாண்டிங் ஏதாவது 1 2 பண்றேங்க,
ஆனா நான் தீட்சைங்கிறதெல்லாம் வாங்கலைங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்? பவர் சுவிட்ச் ஆன் பண்ணும். குரு பரம்பரா கூட நம்ம லிங்க் ஆகணும். இந்த பரம்பரையில லிங்க் ஆகலைன்னா கிருஷ்ணர்கிட்ட எப்படி லிங்க் ஆகும்? நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை. ஆனா குருமார்களுக்கு அந்த தகுதி இருக்கு இல்லையா? அப்போ நம்மளால முடியாட்டியும் பின்னாடி கதவு வழியா அவர் கூட்டிட்டு போறேன்னு கேரண்டி கொடுக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவர் சொன்னதை கேட்டுட்டு போக வேண்டியது தானே இல்லையா? நம்ம இன்னும் குழந்தைங்க தானே பக்தியில. அப்போ நம்ம பெரியவங்க சொல்றத கேட்டுட்டு போய்க்கலாம். சரி, அடுத்த ஸ்லோகம் 40. அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதூஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாஷு வாஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் களங்கமடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விருஷ்ணி குலத்தவரே தேவையற்ற சன்னதி உண்டாகிறது. இப்ப விருஷ்ணி குலத்தவரே அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணரை சொல்றாரு இல்ல, வாஷ்ணேய அப்படின்னா விருஷ்ணி குலத்தவரே அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றாரு? நீ ஒரு குளத்துல இருந்து தானே பகவானே வந்திருக்க. இப்ப எனக்கும் ஒரு குளம் இருக்குல்ல. அப்ப இந்த குளத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழியும் போது ஆம்பளைகள்லாம் அழிஞ்சிட்டா பெண்களுக்கு யார் இருப்பா துணையா? ஆண்கள் இல்ல, கணவர்மார்கள் அழிஞ்சிடுறாங்க போர்ல. இப்ப பெண்கள் என்ன பண்ணுவாங்க? தன்னை காப்பாத்திக்கணும், தன்னோட குழந்தைகளை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அதர்மவாதிகள் அவங்கள தவறா உபயோகிக்க முயற்சி செஞ்சா அதுக்கு இணங்கி போயிடுவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, காசு சம்பாதிக்கணும், காசு வேணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். அப்ப அவங்களோட சீரழிவுக்கு அவங்களே சரின்னு சொல்லி போய்க்கிறாங்க. அப்ப அந்த குலம் என்ன ஆகும்? வர்ணாசிரமா இருக்கிற குலம் வர்ணசங்கரமா மாறும். வர்ணசங்கரம்னா தர்மத்துக்கு எதிர்மாறா நடக்கிறது தான் வர்ணசங்கரம். வர்ணாசிரமங்கிறது தர்மத்தோட கொள்கையில போறது. வர்ணசங்கரம்ங்கிறது தர்மத்துக்கு எதிராக போறது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? பெண்களோட கற்பு நிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் என்னும் அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. அப்போ தகாத உறவுல போவாங்களா? இப்ப இவங்க ஒரு சத்திரிய குலத்துல இருக்காங்க, சூத்திர குலத்துல இருந்து ஒரு ஆள் எங்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை மயக்கி அந்த பெண்களுக்கு கணவன்மார்கள் இல்லை அப்படின்னா சூத்திர குலத்துல கல்யாணமும் பண்ணிக்காம உறவு மட்டும் வச்சுட்டு அவங்க மூலியமா வர்ற குழந்தை எப்படி இருக்கும்? அப்ப அதுக்குன்னு ஒரு தனி நல்ல ஒரு ப்ராப்பர் குலம் இருக்கு. சத்திரிய குலமும் இருக்காது, சூத்திர குலமும் இருக்காது. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகாம அந்த குழந்தையை பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி சில தவறான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அப்ப இந்த சமுதாயம் என்ன ஆகும்? ஒரு கள்ள தொடர்புல போகும்போது அப்ப ஒரு தேவையில்லாத ஒரு பெருக்கம், மக்கள் பெருக்கம் இப்படி ஆகும்னா ஒரு தேவையற்ற ஜனங்கள் உண்டாவாங்க. அப்ப ஒழுக்கத்துக்கு அங்க கேரண்டி கிடையாது. அந்த மாதிரி குழந்தைகள் வந்தாங்கன்னா சமுதாயத்துல ஒரு தொற்று வியாதியா இருக்கும். அப்ப அது பிரபுபா சொல்றார், இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற குழந்தைகள் தோன்றி போர் மற்றும் தொற்றுவாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. 41வது ஸ்லோகம். சங்கரோ நரஹாயைவ குலக்னானாம் குலஸ்ய பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்தபிண்டோ தகக்ரியாஹ. சங்கரோ நரஹாயைவ குலக்னானாம் குலஸ்ய பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்தபிண்டோதக்ரியாஹ. சரி, மொழிபெயர்ப்பு. யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு தேவையற்ற அப்படின்னு ஆரம்பிக்கிருப்பாருங்க. யாராவது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அது போன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. பலநோக்கு செயல்களின் சட்ட திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கர்மத்தை செய்ய வேண்டும்.
இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலிலே பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்வில் இருந்தும் பேய் போன்ற நிலைகளில் இருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகு செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களில் இருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். தேவஸ்ரீ போதார்த்தர் முடிஞ்சா படிங்க மாதாஜி, இல்லைன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு வார்த்தையா படிச்சாலும் சரி, இல்ல அதை விட்டுட்டு அடுத்தது எல்லா கடமைகளையும் படிச்சாலும் சரி. தேவர்ஷி பூதாஸ்தர் உணாம் பிக்குணாம் நகிங்கரோ நாயம் ருணீஷ ராஜன் சர்வாத்மனா யசஸ் சரணம் சரண்யம் பதோ முகுந்தம் ஹரிகிருத்ய கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எல்லா விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமரான முழு முதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. நன்றி மாதாஜி, ரொம்ப அழகா படிச்சீங்க. ஸோ இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயம் பிரபுபாத் சொல்றது என்னது அப்படின்னா, அதை எதுல முற்கோள என்ன சொல்றது, ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாகவதத்திலிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றாரு அப்படின்னா, 11வது ஸ்கந்தத்துல 5வது சாப்டர்ல 41வது ஸ்லோகத்துல இது வருது அப்படிங்கறத வச்சு சொல்றாரு. இதுதான் அவரோட அருமையான ஒரு குணம். என்னன்னா, சும்மா அவரோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போறவர் இல்ல பிரபுபாதர், இல்லையா? நம்ம நல்லா பார்க்கும்போது எல்லா பொருளுரையிலுமே நம்ம பார்ப்போம், அவரோட கருத்து எதையாவது ஒரு அடிப்படையில தான் இருக்கிறது, சாஸ்திரங்களோட அடிப்படையில தான் அவர் கருத்து பொருளுரை சொல்றாரு அப்படிங்கறது நம்ம நல்லாவே கத்துக்கிறோம். அவர் தூய்மையான பக்தர் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளோ பேர் பக்தர்களா ஆயிருக்காங்க. இல்லைன்னா நம்ம எப்படி இவ்வளோ பெரிய பக்தர்கள், ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க எத்தனையோ ஆர்கனைசேஷன் எத்தனையோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களா? எல்லா நாட்டிலயும் பக்தி இருந்திருக்கா? அதுவும் கிருஷ்ண பக்தினாலே ஹிந்து தான், ஹிந்துயிசம்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நிறைய பேர். இன்னும் கிருஷ்ணர்னா ஹிந்து கடவுள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. கிருஷ்ணருங்கிறது எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும், மதம், ஒரு குலம், ஒரு இதே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அசையும் பொருள், அசையாத பொருள், உயிரினங்கள், தவழ்றது, ஓடுறது, குதிக்கிறதுன்னு எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும், உயிரற்றதுக்கு எல்லாத்துக்குமே பகவான் தான் கிருஷ்ணர், இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம நம்மளுக்குள்ளேயே நினைச்சுக்கிறோம் இது இந்து கடவுள், அது வேற இந்து கடவுள் இல்லை அப்படி நினைச்சு குழப்பி சண்டைகள், போர் அப்படின்னு என்னென்னமோ வருது. அந்த பக்குவ நிலை இருந்ததுன்னா, இந்த மாதிரி பக்தர்களோட சங்கம் நம்மளுக்கு டைரக்ட் அசோசியேஷன் கிடையாது அப்படின்னாலும், பிரபுபாதர் ஒரு தூய பக்தருங்கிறதுனால அவரோட புஸ்தகத்தை படிச்சாலே நம்ம அவர்கிட்ட இருந்து நேரடியா உட்கார்ந்து கேட்டா எந்த அளவுக்கு நம்மளுக்கு தாக்கம் இருக்குமோ அதே தாக்கம் அவரோட புஸ்தகத்தை படிச்சாலும் இருக்கும். அது அவரோட பொருளுரை, அவரோட கிளாஸஸ் நம்ம ஆடியோல யூடியூப்ல கேட்டாலும் அதே எஃபெக்ட் இருக்கும். என்ன நம்மளுக்கு அந்த நேர்ல பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் நம்ம எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட, பட் அவர் நமக்கு வச்சுட்டு தான் போயிருப்பாரு. அவர் சொல்றாரு, நான் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன், என்னோட புஸ்தகங்கள் மூலியமா நான் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவரு சொல்ற வாக்கியத்துல நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை, இல்லையா? அதனாலதான் அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த சக்தி இருக்கு, நம்மளை மாத்திர சக்தி இருக்கு. நான் பகவத்கீதைய வாங்கி வச்சுக்கணும்னு ஒரு தடவை ஆசைப்பட்டுட்டேன், அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணர் அது எப்படியாவது எனக்கு கொடுத்தே ஆகணும்னு ஆஸ்திரேலியால நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு அப்பதான் சேர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன், பேங்க்ல இருக்கேன். அப்போ ஒருத்தர் கையில கொடுக்குறாரு, ஆனா நான் திருப்பி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட, எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு. பாத்தீங்களா, நம்ம ஃப்ரீ அப்படின்னா வாங்கிக்குவோம்,
ஆனா படிக்கவும் மாட்டோம், ஃப்ரீன்னு வாங்கி வச்சுப்போம். எல்லாத்தையும் நான் சொல்லல, பொதுவா ஒரு சில பேர் அப்படி என்ன மாதிரி இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது காசு ஏதோ கொடுக்கறத கொடுங்கன்னு கேட்டதுக்கே நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா அந்த மனநிலை பக்குவம் அடையல. பக்திங்கிறது என்ன, பக்தியோட அருமை என்ன, பகவான் யாரு, ஆச்சாரியர்கள் யாரு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஹிந்து வழியா வந்ததுனால பகவத்கீதை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியும். அதை வீட்டுல வச்சுக்கலாம், ஒரு பந்தாக்கு ஒரு ஹோலி புக் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனா அதுக்கே என்னோட நோக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு ஆசை வந்து பகவானை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பகவத்கீதையும் பகவானும் வேறு கிடையாது தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் எனக்காக மெனுக்கெட்டு ஒரு பக்தர் மூலியமா கொண்டு கையில குடுக்க வச்சு, கையில தொட்ட ஸ்ரீல பிரபுபாதர் எழுதின அந்த புஸ்தகத்தை தொட்ட அந்த புண்ணியத்துக்கு பகவான் கிருஷ்ணரோட அருளாலையும் கருணையாலையும் பிரபுபாதர் ஆச்சாரியார் பிரபுபாதரோட கருணையாலையும் எனக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வாழ்க்கையில என்ட்ரி ஆக முடிஞ்சது. இல்லைன்னா என்னோட வாழ்க்கை வந்து ஒரு சக்கரத்துக்குள்ள போயிருக்கும், அவ்வளவுதான். எல்லாரும் பிறக்கிறோம் இறக்குறோம், வாழ்க்கையில இந்த விஷயம் எல்லாம் பணக்காரன் ஆகணும், காரு பங்களா, இது எல்லாரும் சொல்றது தானே இல்லையா? எல்லாரும் சொல்றது, எல்லாரும் ஆசைப்படுறது. இதுல நான் மட்டும் என்ன விதிவிலக்கா, எனக்கும் அந்த ஆசை இருக்குன்னு சொல்லி நாமளும் ஆசைப்படுறது. சொசைட்டிக்கு அந்த எனக்கு உள்ள இருக்கிற சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈக்குவலா நான் இருக்கணும் அப்படின்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு அவங்கள எதுக்கு நான் திருப்திப்படுத்தணும்? அந்த அளவுக்கு நம்ம முட்டாள்தனமா அஞ்ஞானத்தோட அவங்கள நான் திருப்திப்படுத்தணும், அவங்க வந்து என்னை பார்த்து பெரிய ஆளுன்னு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் இது வாங்கிக்கணும் அது வாங்கிக்கணும், எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி, அந்த மாதிரி ஒரு மாயைக்குள்ள நம்ம போய் சிக்கி தவிச்சு அந்த சுழற்சிக்குள்ளேயே வட்டத்துக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்குது. இது மட்டும் இல்லாம நம்மளோட மனமும் பக்குவம் இல்லை. சரி, நம்ம உடல் ரீதியானாவது பக்தி பண்றோமானா அதுவும் இல்லை. சாப்பிட்றதெல்லாம் தவறான உணவு முறை, மாமிசம் சாப்பிட்றது அந்த மாதிரி. சரி, நம்ம வந்து இந்துஇசம்ல வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பாரத நாட்டு பண்பாட்டுல வளர்ந்துருக்கிறதுனால நம்ம தகாத உறவோ இல்ல போதை வஸ்துக்களோ சூதாட்டமோ நம்ம எடுத்துக்கிறது இல்ல, யாருமே அந்த அளவுக்கு பண்றது இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த மாமிசம்ங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒரு தோராயமா ஒரு 100% மக்கள்ல 90%னாவது மாமிசத்தை சாப்பிட்றவங்களா தானே இருக்காங்க. ஒரு புண்ணியஸ்தலத்திலேயே மாமிசம் அப்படிங்கிறது இருக்கதானே செய்யுது. அப்ப நம்ம இந்த மாதிரி பக்தர்களோட உபன்யாசத்தை கேட்டோ இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் புஸ்தகத்தை படிச்சோதான் நம்ம மாத்திக்கணும் இல்லையா? இப்போ அர்ஜுனன் வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட பார்த்து சொல்றாங்க, இப்படி வர்ணசங்கரமா குலம் கெட்டுதுன்னா அதுல மூலியமா பிறக்கிற பசங்க என்ன குலத்தையா ஃபாலோ பண்ணுவாங்க, பண்பாட்டையா ஃபாலோ பண்ணுவாங்க? கிடையாதே. அப்ப ஸ்ரதை ஸ்ரதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பித்ருக்களுக்கு பிண்டம் வைக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணவா போறாங்க? அப்ப சாபத்துல இருக்கிற பித்ருக்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்காதே. அப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பேரம் பேத்திகளுக்கு சாபம் கொடுப்பாங்களே, அப்ப பித்ரு சாபத்துல இவங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு பிண்டம் வைக்கிறதுக்கு இன்னும் பேர பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு இவங்க சாபம் கொடுப்பாங்க. பேரங்களா இருந்தவங்க பித்ருக்களா மாறுவாங்க, அவங்க இவங்களுக்கு சாபம். இப்படியே சுழற்சியில போய்கிட்டே இருந்ததுன்னா ஒரு குலமே கெட்டு போயிருமே அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட அர்ஜுனன் வந்து இப்ப போரிடுறோம், இப்ப நம்ம இவங்களை கொன்றோம், போர்ல கொள்றோம், அவங்கள நம்மளுக்கு ராஜ்யம் கிடைக்குது, வீட்டுக்கு போறோம், டாடா பை பை, அதோட நிறுத்தல. எத்தனை விஷயத்த யோசிக்கிறாரு அர்ஜுனன் இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணோம்னா நம்ம கிருஷ்ணரோட ஆலோசனை, பக்தர்களோட ஆலோசனையோட, பகவத்கீதையோட ஆலோசனையோட நம்ம பண்ணும்போது தெளிவா இருப்போம். இப்படி வந்தா இப்படி ஹேண்டில் பண்ணும், அப்படின்னா இப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும், பதட்டம் இருக்காது. இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்க, அவங்களோட குணங்கள் இருக்காது. இல்ல நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், விஷயங்கள் கிடைக்காம போகும், அதை எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணும் இல்லையா? புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடு மாதிரியே நமக்கு இருக்கும்னா அது சந்தேகம்தான். நம்ம வீட்டை விட பெட்டரான சில பிளேசஸ் இருக்கலாம், ஆனாலும் நம்ம வீட்டுல படுத்தாதான் தூக்கம் வருதுப்பா அப்படிமோ. அது மாளிகையாவே இருந்தாலும் சில இடங்கள்ல அது சின்ன ஒரு இடமா இருந்தாலும் சொர்க்கம் மாதிரி தூக்கம் வருதுமோ. அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மக்களோ பிடிச்ச மாதிரி இடமோ எல்லா இடத்துலயும் கிடைக்குங்கிறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் அந்த மனசை நம்ம பறந்த நிலையில வச்சுக்கணும் அப்படின்னா, தொலைநோக்கு பார்வையோட வச்சுக்கணும்னா இந்த மாதிரி பகவத சங்கத்தை எடுத்துக்கணும், பகவத்கீதை பகவதம் போன்ற நூட்களை படிக்கணும். ஆனா கிருஷ்ணரோட பக்தரான பிரபுபாதர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க இந்த மாதிரி ஸ்ரதை பித்ரு பிண்டம் வச்சுதான் நீங்க வந்து பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லி பக்தி மட்டும் நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட தொன்று வர அந்த குலம் இருக்குல்ல, உங்களோட முன்னோர்கள், உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறக்கிறவங்க. பிரகலாத் மகாராஜர் வந்து நரசிம்மர் கிட்ட அதாவது நரசிம்மர் தான் பிரகலாத் மகாராஜ்கிட்ட கேட்பாரு,
ஹிரண்யகாசிப்பு கொண்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு. இனி என்னோட சிறந்த பக்தன் அப்படின்னுனையும், என்னோட தந்தையை மன்னிச்சு விட்டுருங்க, அவருக்கு மோட்சம் கொடுத்துருங்க. அவரை மட்டுமா, உனக்கு முன்னாடி இருக்கிற 7ஓ 9ஓ சொல்லுவாரு, ஜெனரேஷன்ஸையும் பின்னாடி வர்றவங்க எல்லாத்தையுமே நம்ம மன்னிச்சாச்சு, முக்தி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏன் அப்படின்னா பிரகலாதர் சிறந்த பக்தரா இருந்ததுனால. இப்ப நமக்கு முன்னோர்களும் பின்னாடி வர சங்கதிகளுக்கும் நம்ம முக்தி கொடுப்போங்கிற கேரண்டி யாரு கொடுக்கறது? யாருமே கொடுக்க முடியாது, கிருஷ்ணர் கொடுத்தாதான் உண்டு. அதுக்கு நம்ம எவ்வளவு பக்தி பண்ணிருக்கிறோம் நமக்கு இப்படி தெரியும், நம்ம நினைச்சுக்குவோம் நான் நல்லா பக்தி பண்றேன்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா அது கிருஷ்ணர் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. கிருஷ்ணருக்கும் நம்மளோட மனசாட்சிக்கும் உள்ள விஷயங்கள் தானே அது. நமக்கு சில தெரிஞ்சாலுமே நம்ம வெளியில அது காமிச்சுக்கோ நான் சிறந்த பக்தன் தான் அப்படின்னு. அதாவது ஆடையிலையும் நம்ம அணிகிற விஷயத்திலையும் பக்திங்கிறது காமிக்கப்படலை. உள்ளத்திலையும் நம்ம பண்ற செயல் எப்படி உண்மையா நம்ம எல்லா டைமும் எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து. நான் வெளியில வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு ரொம்ப பண்பா பேசிட்டு உள்ள போய் அவங்களையே தவறா பேசினா அது நமக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுதான். ஆனா பகவானுக்கு தெரியறதுனால நமக்கு அதுக்கு உண்டான பிரதிபலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகும் இல்லையா? அப்ப எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்துப்போம். நம்ம நடிச்சு முன்னாடி நம்ம மாஸ்க போட்டுதான் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பக்திங்கிற போர்வையில பக்தன் அப்படிங்கிற போர்வையில நம்ம நடிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல பக்தி வரல அப்படிங்கறக்காக நம்ம சரி இது எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. பிரபு இவரு சைத்தன்ய மகாபிரபு 500-550 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? ராதாராணியோட குணத்திலையும் கிருஷ்ணரோட ராதாராணியோட அந்த சென்டிமெண்ட், அந்த கலரு, அந்த காம்ப்ளெக்ஷன், நம்ம அவர் எப்படி ஒரு தங்க நிறத்துல இருப்பாங்க ராதாராணி, அந்த மாதிரி கலர்லயும் அந்த குணத்திலையும் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா பிறப்பாரு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஹரே கிருஷ்ணா சொல்லி கொடுக்கணும், எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும்னு அவரே பக்தரா பிறப்பாரு இல்லையா? அப்ப அவரு சொல்றாரு என்னன்னா, சரி பக்தி வராட்டி பக்தி இருக்கிற மாதிரி பண்ணுங்க, பக்தி எவென்ச்சுவலி வந்துரும். ஒருத்தங்க முன்னாடி விழுந்து கும்பிட முடியலையா, பிடிக்கலையா, சும்மா விழுந்து கும்பிடுற மாதிரி பண்ணுங்க, அது அப்படியே உங்களுக்கு அந்த பண்பு வர ஆரம்பிச்சிடும்னு சொல்றாருதான். ஆனா நம்ம அதே போர்வையிலேயும் இருக்கக்கூடாது இல்லையா? அது நம்ம அவசியமா பாத்துக்கணும். இப்ப 42வது ஸ்லோகம். தோஷைரேதைஹி குலக்னானாம் வர்ணசங்கர காரகைஹி உத்சாத்யந்தே ஜாதி தர்மாஹ குலதர்மாஸ்ச சாஸ்வதாஹ. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றன. வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின்படி மனித சமுதாயத்தின் 4 பிரிவுகளுக்கும் ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. இவை மனிதனின் இறுதி விடுதலைக்காக அமைக்கப்பட்டுள்ளன என தெரியும். பொறுப்பற்ற சமூக தலைவர்கள் அச்சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்க மக்கள் வாழ்வின் லட்சியமான விஷ்ணுவை மறந்து விடுகின்றனர். இத்தகைய தலைவர்கள் குருடர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களை பின் மக்கள் நிச்சயமாக குழப்பத்தையே அடைவார்கள். தேங்க்யூ மாதாஜி. நேற்றுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா? ஒரு குருடன் இன்னொரு குருடனை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனா 2 பேரும் எதுல விழுவாங்க? ஒரு புதக்குழிலையோ ஒரு சாக்கடையிலையோ தான் விழுவாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம், பேசணும் இல்லையா? அததான் இங்க பிரபுபாதர் அவர் சொன்னதுதான் நான் சொன்னேன், நான் ஒன்னும் ஓனா சொல்லல, அவர் சொன்னதுதான் ரிப்பீட் பண்ணேன். அததான் இங்க அவர் கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு லீடரை நம்ம ஒரு தலைவரை நம்ம ஃபாலோ பண்றோம், நம்ம போறோம்னா அந்த தலைவருக்கே ஒரு தகுதி இல்லாத ஒரு தலைவனை நம்ம பின்பற்றும் போது நம்ம எங்க போவோம்? நம்ம எப்படி கரை சேருவோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி குல தர்மத்தை நாசம் பண்ணி வர்ற குல வம்சம் இருக்கு இல்லையா? அந்த ஜனங்கள் வர்றாங்க இல்லையா, குழந்தைகள் வருது, வர்ண சங்கரத்துல வருது அப்படின்னா
அந்த குழந்தைகள் வந்து ஒரு தலைவர்களா மாறும்போது அவங்க பக்தி இருக்கு, பண்பாடே இருக்காது, அப்புறம் எங்க பக்தி இருக்க போகுது இல்லையா? பக்தி இருந்ததுன்னா பண்பாடு ஆட்டோமேட்டிக்கா வரும், பண்பாடு இருந்ததுன்னா பக்தி வரக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது ரெண்டுமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களை மக்கள் பின்பற்றினா என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு நல்வழி கிடைக்காது, அவங்களும் குழப்பத்துலதான் போவாங்க அப்படின்னு சொல்லி இதுல பிரபுபாதர் சொல்றாரு. சரி, நம்ம நாளைக்கு 43, 44, 45, 46 நாலு ஸ்லோகங்கள் தான் இருக்கு இன்னும் பகவத்கீதை அத்தியாயம் 3ல. நாளைக்கு அதை முடிச்சிடலாம். நம்ம இதோட இன்னைக்கு இப்ப முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா?